ஒரு பாலியல் தொழிலாளி அவர். அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் பெரியாரை பெரியார்னு தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறீங்களா? அவர் சொன்னது தான். இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன். இப்போ எதுக்கு நீ உனக்கு என்ன இப்படி பிரச்சனை ஆகுது? சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவங்க எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க. எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்களாக இருக்காங்க. நம்ம நேசிக்கிற மதிக்கிற பெருமக்களாக இருக்கிறாங்க. திருப்பி நாங்கள் கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா? சொல்லுங்கள். கண்ணியத்தோடு விட்டுறணும். அதை தேவையில்லாமல் குறுக்க வரும்போது நீங்கள்லாம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறீங்க. நாங்கள் ஏதாவது கேட்டால் கஷ்டப்படும், உங்கள் மனசு காயம்படும். அதனால் சரி நீங்கள் பேசுகிறத அது என் தங்கைகள் சொல்லணும், என் கட்சியில் இருக்குன்னு சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. அதை திமுக சொல்லக்கூடாது. புரியுதா? வேற ஏதாவது கேள்வி? ஒரு அரசியல் கட்சி தலைவராக கண்ணியம் இல்லாமல் எது கண்ணியம்னு சொல்லு. என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க? நீங்கள் நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவர். அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் என்ன? அவள் தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்குது, அவளுக்கு தான் காயம்படும், அவளுக்கு தான் நீதி. எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசித்து நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிராக நேசித்து வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசித்து நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தினம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன? உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது? அரசியல் தலைமையில் பெரிய தலைமையை பண்பாடு மிக்க என்னடா இந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானும் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்கு என்னை கேள்வி கேட்க பேசுறதுக்கு? அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேர் என்ன? நீ எப்படி முடிவு பண்ணுற? நீ தெரியுதுல்ல, விசாரணைன்னு தெரியுதுல்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் எப்படி பேச சொல்றது? வழக்கை தொடுத்தது நான். வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நீ வந்து ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? எப்படி சொல்லுவ? அது தொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டிருக்காரா இல்லை நீதிபதி? அவரும் நீதிபதி தானே. அப்புறம் பக்கத்தில் தானே இருக்கு, 15 கிலோமீட்டர் தூரத்தில். சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்போ நான் உங்க மேல பழி சொல்லவா? சொல்லிட்டு போவா?